அந்த காளைக்கு சொந்தக்காரர். இந்த காளை தான். ஏன் வயலுக்கு வர்றவங்கள விரட்டுறதுன்னு வச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு? ஓஹோ, இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல இருந்து தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா? ஆஹா, நிறுத்துங்க. மாங்குடி விராஸ்தார் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க. அப்படியா? அதான் வாயில இருந்து கனல் கக்குது. நியாயம் தானே. அம்மா, உன் பேரு? காவேரி. அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. காவேரியா? கரக்கட்டு. அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற. ஆமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? அதை எங்க எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆஹா, அதுதான் அந்த காளையை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும். ஆனா பணக்காரங்க உடம்புல பவுனஹங்க கிடக்கிற பளபளப்பா பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும். அவ்வளவுதான். வாயை மூடுங்க. அம்மா, இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க. ஆமா, இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மா, உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்கற? சம்பளமா? அந்த பைத்திய வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும். ஐயோ, பைத்தியமா? ஆமா, லேசா காதல் பைத்தியம். அப்படின்னா யாரோ மாணிக்கமா? அந்த ஆளு மாங்குடி மண்டபத்திடல கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம். அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாளாம். உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாராம். அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறா. இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா. ஐயோ பாவம். அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க? ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே. அப்படின்னா? அடியேன் தான் அந்த மாணிக்கம். ஓஹோ, இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா? ஐயா மன்மதரே, இப்பவே போய் உங்க ரதி தேவிய வேலையில இருந்து நிறுத்திடுற. யம்மா யம்மா, பணக்கார ராணியே, காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த வயலுக்கும் சொந்தம், அதோ வரிசையா தெரியுற அந்த குடிசைங்களுக்கும் சொந்தம். காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம் காதல். பார்த்துடுறேன். ஆஹா, இந்த ஒயிலான நடைக்கு எதை உதாரணம் சொல்றது? அன்னடைக்காரி, சின்ன இடைக்காரி, ஆரோ ஒரு சிங்காரி, அவ கோடாலி கொண்டைக்காரி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சும்மா கிடந்த மனச அவ தொட்டு புட்டா, இப்படி தொட்டு புட்டா, ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா, ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி. இன்பமூட்டும் சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சும்மா கடந்த மனச அவ தொட்டு புட்டா, இப்படி தொட்டு புட்டா, ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா, ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி. முன்னழகும் பின்னழகும் முத்தார பல்லழகும்,
பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்குமிடம் தேடி வந்தேன். ஏய் டோங்கர குட்டி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. படு சுட்டி கிணறெல்லாம் வத்தி போச்சு. அப்படியா? ஆமாண்ண, எங்க அனைத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிடந்த தண்ணியும் வத்தி போச்சே, காரணம் என்னன்னு புரியலையா? அட போயா, அந்த கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினாங்கல்ல, அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா, ஆமா, இதுக்கு இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி பிள்ளை கிட்டே போய் முறையிடும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எஜமா, நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நிறைஞ்சிருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாயணுங்க. நியாயம்தான், ஒரு வழி இருக்கப்பா. நான் பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இருவு போட்டியிலையா தூங்குவானே. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர்றேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா? ஏதோ தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. அது போதும். அந்த நிலத்துகளை எல்லாம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ எனக்கு அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஐயோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. எசமா, அட நீ என்னப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்கா முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றது என்னப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடன் கொடுப்பாங்க? நியாயம் தானே, நியாயம் தான். ஆமண்ணே, அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே, எசமா புல்லாதவர்னு, இப்ப பாத்தியா? அவன் கிடக்குறான் முனிப்பய. உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கள்லாம் போய் அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க புள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணான்னா இங்க படுத்திருக்கிரு? படுத்திருக்க இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே, எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கிய வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். செம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில, டெய்லர் கடையில வாங்கிக்கலாம்ங்களே செம்பரு. இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவை மாதிரி. ஆள பாரு, கிணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இடத்த இன்னும் ஆழமாக்கினான். நம்ம இடத்துல இருந்த கொஞ்ச நஞ்சம் தண்ணி சேர்ந்து உறிஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? அட போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான்.